மழையால் பாதிக்கப்பட்டவர்களை கணக்கெடுப்பு நடத்தி வரும் அரசு விரைவாக நிவாரண இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்ட அவர், நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சினைகளை மிகுந்த அக்கறையோடும் கவனத்தோடும் கையாள வேண்டும், உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்கும் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கோடை மழையில் இதுவரை 12 பேர் உயிரிழந்ததாகவும் கால்நடைகள் பயிர்கள் சேதாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து போர்க்கால அடிப்படையில் மானியங்கள், நிவாரண நிதிகள், இழப்பீடுகளை தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வீடுகள் இடிந்திருக்கிறது, சேதாரமாயிருக்கிறது, பயிர்கள் சேதாரமாயிருக்கிறது. இதெல்லாம் உடனடியாக மாலைகள், நெல் உள்ளிட்ட பலவற்றை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவர்களெல்லாம் உரிய கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. போர்க்கால அடிப்படையிலே இந்த மானியங்களை, இந்த பேரிடர் நிவாரண நிதிகளை, இழப்புகளை, காப்பீடுகளை மக்களினுடைய துயரத்தை, கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன் வருமா, நேசக்கடன் இருக்குமா என்பதை ஆகவே மௌனம் சாதிக்கிற வரலாறு, மௌனம் சாதிக்கிற தமிழ்நாட்டின் வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் காவல்துறையில் பணிபுரியும் முரளிராஜா CBCID அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கை 493 நாட்களாக CBCID போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 221 நபர்களிடம் நேரடி சாட்சியங்களும், 31 பேரிடம் DNA மாதிரி பரிசோதனையும், 5 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனையும் CBCID போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த மணமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் முரளிராஜா என்பவரை இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு CBCID போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஏற்கனவே அவரிடம் CBCID போலீசார் விசாரித்து நேரடி சாட்சியங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அதன் பின்பு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் குரல் மாதிரி பரிசோதனையும் மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 2வது முறையாக மீண்டும் அவரை சட்டப்பிரிவு 41A படி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் இன்று காவலர் முரளிராஜா CBCID அலுவலகத்தில் அவரது வழக்கறிஞர்கள் வெள்ளை நெஞ்சம் மற்றும் மலர்மன்னன் ஆகியோர் முன்னிலையில் ஆஜராகினார். இதனையொட்டி புதுக்கோட்டை CBCID அலுவலகம் முதல் பழைய பேருந்து நிலையம் வரை 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரசிகாமணி அருகே கார் நிலை தடுமாறி ஓடைக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள குலசேகரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் காசிராஜன். இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில் காசிராஜன் தனது மனைவியின் சொந்த ஊரான பாறைக்குளத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது ஊரான குலசேகரமங்கலத்திற்கு காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது வீரசிகாமணி அருகே கார் வந்து கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி அருகிலுள்ள ஓடைக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காசிராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் காசிராஜன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த கூடப்போட்டு பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா ஊர் பொதுமக்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது. இந்த எருதுவிடும் திருவிழாவிற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த குருசிலாப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எருதுவிடும் திருவிழாவை தடுத்து நிறுத்தினர். மேலும் இதுகுறித்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் திருப்பத்தூர் DSP செந்தில் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். மேலும் அனுமதியின்றி எருதுவிடும் திருவிழா நடத்திய சம்பவம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விழா குழுவை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. களவை அருகே கால்வாயில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள சாத்தூர் காந்திநகர் தெருவை சேர்ந்த சுப்பிரமணி மகன் வெங்கடேசன். இவர் கூலி வேலை செய்து வந்தார்.
இவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் உள்ளார். இந்த நிலையில் கலவை மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்ற வெங்கடேசன் வீடு திரும்பாததால் உறவினர்கள் நேற்று மதியம் முதல் இரவு வரை தேடி வந்தனர். இந்த நிலையில் அகரம் பகுதியில் உள்ள திமிரி சாலையின் கால்வாயில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் கலவை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஆற்காடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அந்த ஆண் சடலம் காணாமல் போன வெங்கடேசன் என்பது தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக அவரது மனைவி மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு வந்த வெங்கடேசன் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.